ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நேற்று வந்து நம்ம டெஸ்ட் 1 மிஷின் டிராயிங் எக்ஸாம் வந்து நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பாமல் இருக்கிறீங்க. அதனால் இது இன்டர்னல் மார்க் கன்சிடர் பண்ணுற ஒரே காரணத்தினால இந்த அனுப்பாத பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு சீக்கிரம் இன்றைக்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க. அதாவது கூகுள் கிளாஸ் ரூமில் போய் உங்களோட ஆன்சர் ஷீட்டை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? சரிப்பா. இப்போ நேற்று வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதி அப்லோட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒவ்வொரு பேப்பரை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறப்ப பார்க்குறப்ப என்ன நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணீங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று இருந்து எடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். சரிங்களா? நேற்று நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் கேட்டிருந்தோம். 3 5 மார்க் 15 கொடுக்கப்பட்ட அந்த ஸ்க்ரூ ஜாக் டிராயிங்க்கு வந்து 35 மார்க் மணிக்கு கொடுத்துருந்தோம். சரிங்களா? இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாத பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெறும் ஜஸ்ட் அந்த தியரி கொஸ்டின் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? மினிமம் 50 மார்க்குக்கு நம்ம 20 அண்ட் அபவ் எடுத்தால் தான் பாஸ் இந்த டெஸ்ட் 1ல். நீங்கள் 3 5 மார்க் மட்டும் எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 15 மார்க் தான் நான் போட்டிருக்கிறேன். 15 மார்க் 20 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபெயிலுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது டிராயிங் வரைஞ்சிருக்கிறீங்க நிறைய பசங்க, அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத நான் அடுத்து ஒன்றுன்னா சொல்லிட்டேன் வரேன். சரிங்களா? சரிப்பா. நேற்று நம்ம 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ், டிஃபைன் டாலரன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். சரிங்களா? அப்போ டாலரன்ஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான். சரிங்களா? டாலரன்ஸ்னால் இதுதான் ஆன்சர். அதாவது டாலரன்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட வேறுபாடுடைய ஒரு அளவு. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இன் திஸ் டைப் ஆஃப் டாலரன்சஸ் த பெர்மிசிபிள் வேரியேஷன்ஸ் ஆர் மேட் இன் தி பேசிக் சைஸ். அதாவது அடிப்படையாக பேசிக்காக ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா டிராயிங்கில், அந்த பேசிக்கான சைஸ்லேருந்து எக்ஸஸாக எவ்வளோ இருக்கலாம், அல்ல எக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத என்னது இந்த டாலரன்ஸ். சரிங்களா? அதோட டைப்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். டாலரன்ஸ்லாம் என்ன, எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் என்னென்னு எழுதும். வேரியேஷன் ஒன்லி இன் ஒன் டைரெக்ஷன் அப்படின்னா என்னது, ப்ளஸ்னால் ப்ளஸில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மைனஸ்னால் மைனஸில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது தெரியுங்களா? இப்போ ப்ளஸில் 0 தான் இருக்குது, மைனஸில் தான் வேல்யூ இருக்குது. இங்கே மைனஸில் 0 இருக்குது, ப்ளஸில் தான் வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்தா அது என்னது யூனிலேட்ரல் டாலரன்ஸ். பைலேட்ரல் டாலரன்ஸ்னால் ரெண்டு பக்கமே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸில் 2 mm மைனஸில் 3 mm, மொத்தம் சேர்த்தா 5. ஒரே டைரெக்ஷனில் கொடுக்காம ரெண்டு சைடு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னது பைலேட்ரல் டாலரன்ஸ். நேற்று உங்களுக்கு கேட்கப்பட்ட முதல் கேள்விக்கான ஆன்சர் இதுதான். இது ஃபுல்லாக நீங்கள் எழுதியிருந்தாலே உங்களுக்கு எத்தனை மார்க் கிடச்சிருக்கோம்? 5 மார்க். அப்படியே ஃபுல்லாக வித் இந்த டிராயிங்கோடு நீங்கள் வரைஞ்சிருந்தா 5 மார்க் கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன். சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் தி ஹோல் பேசிஸ் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம் வித் நீட் ஸ்கெட்ச். இது உங்களுக்கு கேட்கப்பட்ட 2வது கேள்வி. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்ததும் இந்த டாப்பிக்லேருந்து எழுதுனா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 or 3 தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எதில் வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, இன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபாலோயிங் த டாலரன்ஸ் மெத்தட்ஸ் ஆர் அடாப்டட். டாலரன்ஸ் மெத்தட், அதாவது இந்த டாலரன்ஸை வந்து இந்தந்த மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹெட்டிங்கை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஹோல் பேசிஸ் சிஸ்டம்னு கேட்டிருக்கிறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ப்ளஸ் சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோல் பேசிஸ் சிஸ்டம் எழுதிக்கங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஒர்க் நோட்ஸில் தெளிவாகவே கொடுத்துருப்போம். புக் இருக்குங்கிறவங்களும் பார்த்துக்குங்க. இன் திஸ் ஹோல் டயாமீட்டர் இஸ் கெப்ட் அ ஸ்டாண்டர்ட். அப்போ இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்னது ஹோல் டயாமீட்டர் இஸ் கெப்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹோல், இதுதான் ஹோல். இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணுற பார்த்தீங்களா, மேலே இங்கேயே கட்டியிருக்கிறது என்னது எம்டி ஹோல். இந்த ஹோலோட சைஸு ஸ்டாண்டர்டாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஷாஃப்டோட சைஸ் எப்படி இருக்கும், வேரி ஆகும். இதுதான் என்ன பேசிஸ் சிஸ்டம், ஹோல் பேசிஸ் சிஸ்டம். ஒன் வேர்டில் சொல்லணும்னா இதுதான் இதோட கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ எலாபரேட்டாக எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரொம்ப சுமாராக படிப்பேன் சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல் பேசிஸ் சிஸ்டம் அப்படியே பக்கத்துலேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஹோல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஷாஃப்டோட சைஸு வேரி ஆகும். அப்போது அப்படியே ஆல்டர்னேட் வாங்க. ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம்னா என்னது, இங்கே ஷாஃப்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஹோலோட சைஸு வேரி ஆகும். இந்த 2 வரியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கொஸ்டின் 5 மார்க் நீங்கள் போடுறதுக்கு எப்படி எழுதணும்னா, ஹெட்டிங் எழுதணும்,
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும், ப்ளஸ் அதுக்கான இந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கணும். அதே மாதிரி சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டத்துக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கணும், ப்ளஸ் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராமும் எழுதியிருக்கணும். சரிங்களா? இது எழுதியிருந்தாலே போதுமானது, உங்களுக்கு 5 மார்க் தாராளமாக கிடைக்கும். இன்கேஸ் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா மேபி 3 or 4 மார்க்ஸ் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதை எழுதுனீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, அதாவது சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த டைமென்ஷனல் டாலரன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் எழுதுனா பரவாயில்ல, எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? சரிப்பா. இப்போ நம்ம அந்த 5 மார்க்கில் மொத்தம் கொடுத்துருந்த 3 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? டாலரன்ஸ். வாட் இஸ் த டாலரன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாலரன்சஸ். அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல? யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோல் பேசிஸ் சிஸ்டத்தையும் சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அது ரெண்டையும் எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் kept as standard. இப்படி நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஹிண்ட் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஹோல் பேசிஸ் சிஸ்டம்னா என்ன ஸ்டாண்டர்டாக இருக்கும்? ஹோல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஷாஃப்டோட சைஸ் வேரி ஆகும். அது இது ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னது? எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது? ஷாஃப்ட். ஸோ ஷாஃப்டோட சைஸை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம், அதாவது டயாமீட்டர் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம், ஹோலோட சைஸை வேரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ 10 மார்க் 5 மார்க் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 3வது பார்த்த இந்த கேள்வி என்ன? வாட் இஸ் தி நீட் ஆஃப் செக்ஷனல் வியூஸ்? அதாவது வாட் இஸ் தி நீட் ஆஃப் செக்ஷனல் வியூ அண்ட் எக்ஸ்பிளைன். ஒரு 2 டைப் கொடுத்தோம். என்னது? ஆஃப்செட் செக்ஷனும் இன்னொரு செக்ஷனும் ஹால்ஃப் செக்ஷனும் கேட்டிருந்தோம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம இங்கே புக்கிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. செக்ஷனல் வியூனா என்னது அப்படிங்கிறது இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட். இமேஜினரி பிளேனை வைத்து முன்பகுதியை வெட்டி அப்புறப்படுத்தப்படுகிறது. வெட்டிய பிறகு இந்த மாதிரி வெளியில் தெரியக்கூடிய பார்ட்டானது ஹேட்சிங் செய்யப்படுகிறது. இதுதான் என்ன வியூன்னு சொல்கிறோம்? செக்ஷனல் வியூன்னு சொல்கிறோம். இந்த டிராயிங்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் ஆப்ஜெக்ட்டு. இதை வந்து இந்த கட்டிங் பிளேன்னு சொல்லுவோம். இந்த பிளேனை வச்சு கட் பண்ணி பாதியை அப்படி வெளியில் எடுக்கிற மாதிரி பார்க்குறோம். அப்போ இந்த வெளியில் எடுக்கப்பட்ட பகுதி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஹேட்சிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வரைகிறதுக்கு பேர் தான் என்னது? செக்ஷனல் வியூ. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷனல் வியூனா என்றால் என்ன? வாட் இஸ் செக்ஷனல் வியூன்னு கேட்கலவங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் தி நீட் ஆஃப் செக்ஷனல் வியூ? செக்ஷனல் வியூவின் தேவைகள் என்ன? அது உங்களுக்கு கீழே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நீட் ஃபார் செக்ஷனிங். எதுக்காக செக்ஷன் பண்ணுறோம்? மறைந்துள்ள பகுதிகளை காட்டுவதற்கு, உட்புற பகுதிகளின் அளவுகளை தெரிந்து கொள்வதற்கு, வரைபடங்களில் அதிக டாட்டர் லைன்கள் வருவதை தவிர்ப்பதற்கு, கூடுதலான விவரங்களை தருவதற்கு. புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 4 பாயிண்ட் தான். அப்போது செக்ஷனல் வாட் இஸ் செக்ஷனல் வியூனா நீங்கள் இந்த டெஃபினிஷன் எழுதணும். சரிங்களா? வாட் இஸ் தி நீட் ஆஃப் செக்ஷனல் வியூ அப்படின்னா நீங்கள் எதை எழுதணும்? இந்த 4 பாயிண்ட் எழுதணும். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? நீங்கள் செக்ஷனல் வியூன்னு பார்த்தது வேமா நீங்கள் இதை எழுதுற இந்த கேட்ட இடத்துல இதை எழுதிருந்தீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி செக்ஷனல் வியூ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்களா, இல்லை அதோட தேவை நீடு கேட்டிருக்கிறாங்களான்னு பார்த்து இதை எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து இதோட டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கிற 2 டைப்பு தான் கேட்டிருந்தாங்க. என்னது? ஹாஃபு, ஆஃப்செட். சரிங்களா? அப்போ ஹாஃப் செக்ஷனை அதோட டெஃபினிஷன் நீங்கள் எழுதியிருக்கணும், அதோட ட்ராயிங். சரிங்களா? அதே மாதிரியே ஹாஃப் செக்ஷன் வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து ஆஃப்செட் செக்ஷனை இந்த இருக்குது. சரிங்களா? என்ன ஆப்செட் கேட்டிருந்தாங்களோ அதோட 2 டைப் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் இந்த ட்ராயிங் வரைஞ்சிருந்தாலே போதுமானது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பேன்? 15 மார்க். ஓகே, 50க்கு இப்போ இதை ஆன்சர் நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 15 மார்க் கண்ணை மூடிட்டு நான் கொடுத்துருப்பேன். ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதாவது எப்படின்னா, சார் நான் எல்லாம் எழுதியிருக்கிறேன், மார்க் இவ்வளோ தான் இருக்குது, நான் ட்ராயிங் வரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? நான் எல்லாமே எழுதினேன், மார்க் கம்மியாக வந்துருச்சு, நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நான் இப்போ ஆன்சர் சொல்லி இந்த மாதிரி எழுதியிருந்தால்
நான் உங்களுக்கு இவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? சரிப்பா, இப்போ அந்த 5 மார்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதைப்படி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருப்பேன்? நான் 15 மார்க். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிராயிங். டிராயிங் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தது வந்து என்னது? இதைத்தான் கேட்டிருந்தது. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்க்ரூ ஜாக்கோட அசம்பிள்டு வியூ வந்து வீடியோவை போட்டு நிறைய பேர் ட்ரா பண்ணி சென்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா? அது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக கவனிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்கள ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்ட் இருக்குன்னா என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. இந்த பார்ட்டை அப்படியே வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ நேற்று நீங்கள் எழுதி ரிப்போர்ட் பண்ண வரையே என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, டிராயிங் அனுப்பவே இல்லை. யாரும் வெறும் தியரி மட்டும் 3 கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வரைங்க. எக்ஸாமில் டிராயிங் வரையாமல் பாஸ் பண்ணிடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சரிங்களா? வெறும் தியரி இருக்குது, தியரியை படித்து பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் டிராயிங் வரைஞ்சி இதில் ஒரு 50% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மிஷின் டிராயிங்கில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் இது வந்து ரொம்ப டஃப் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஈஸியாக பாஸ் ஆகிற இடத்துல நீங்களே கொஞ்சம் சிரமப்பட்டுக்காதீங்க. சரிங்களா? சரி, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு டிராயிங் வரையவே இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு எப்படி வரையணும்னு தெரியல. என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்க்ரூ ராட் இருக்குன்னா இந்த ஸ்க்ரூ ராடை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க. ஆனால் இந்த டைமென்ஷன்ஸுக்கு கரெக்டாக வரைஞ்சிருக்கிறீங்க. அது நல்ல விஷயந்தான். இப்போ இந்த டயக்ராம் இருக்குன்னா, பேஸ் இருக்குன்னா இந்த பேஸ் அப்படியே இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரூ ராடை இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த கேப்பை இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. இப்போது எப்படி கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஆன்சர் ஷீட்டில். ஸோ அவங்களுக்கு என்னால் எதுவும் மார்க் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு 0 தான். சரிங்களா? அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேஸ் வரைஞ்சி உள்ளுக்குள்ளே அந்த ஸ்க்ரூ ராடு வரைஞ்சி கேப்பெல்லாம் ஃபிட் பண்ணி இந்த டாப் கேப்பு ஸ்க்ரூ த்ரெட்டு எல்லாமே வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஃபுல் மார்க் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி நம்ம எக்ஸாக்டாக அசம்பிள்டு வியூ இருந்து ஃபுல் டைமென்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ மார்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 35 மார்க் சொல்லியிருக்கிறோம். 35 மார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறோம், செக்ஷனல் எலிவேஷன் கேட்டிருக்கிறோம் அல்லது பிளேன் கேட்டிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஹால்ஃப் செக்ஷனல் எலிவேஷன் கேட்டிருக்கிறோம், அசம்பிள்டு வியூ கேட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ டிராயிங்கை பொறுத்தளவு பேசிக் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வரையணும். ஆக்சுவலாக அந்த மிஷின் டிராயிங்கோட பர்பஸே இதுதான். அதாவது ஒரு பேனா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேப் தனியாக, ரீஃபில் தனியாக, பாட்டம் தனியாக, இந்த மாதிரி கலெக்டினாக அப்படி வச்சுருக்கேன் முன்னாடி. எனக்கு இப்போ வந்து பென் அசம்பிள் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் அதே இப்போ கொஸ்டினை ரிப்பீட் பண்ண மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதுதான் ரீஃபில் எடுத்து கேப்புக்குள்ளே போடணும், மேலே ரப்பர் இருந்தால் அந்த கேப்பு மாட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த பேனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அசம்பிள்டு வியூவை நம்ம வரைஞ்சி காட்டணும். சரிங்களா? அதுதான் இதோட பேசிக் பர்பஸேவும், இதோட அர்த்தமும் அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் அனுப்பாமல் விட்டுருக்குறீங்க. ரெண்டாவது பேர் இந்த கொஸ்டினையே அப்படியே ரிப்பீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறீங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே நான் 0 மார்க் தான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தோம்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த கொஸ்டினில் இத்தனை கேட்டிருக்கிறோம், 4 கேட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி வரைய சொல்லியிருந்தோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா 185ங்கிறது வந்து ரொம்ப லாங் சைஸ். சரிங்களா? அதாவது ஒரு நோட்டுன்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஜான் இவ்வளோ பெருசு வரும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஒரு டிராயிங் மட்டும் எப்படி வரைய சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்கேல் பண்ணி வரைய சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? ஸ்கேல் பண்ணுறதுனா என்னது, ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிறத நான் அதை எப்படி கன்சிடர் பண்ணால் போதும், 5 சென்டிமீட்டர், 1:2. அப்படி என்னன்னு சொல்லுவாங்க, 1:2. இங்கே 100ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் வரைகிறப்ப எவ்வளோ வரைஞ்சிக்கலாம், 50ன்னு வரைஞ்சிக்கலாம். இங்கே 200ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் வரைகிறப்ப எவ்வளோ வரைஞ்சிக்கலாம், 100 வரைஞ்சிக்கலாம். இங்கே 240ன்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ அந்த ஹைட்டை நான் வரைகிறப்ப எவ்வளோ வரைஞ்சிக்கலாம், 120ன்னு வரைஞ்சிக்கலாம். மெயின் அந்த பாயிண்ட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. கொடுத்துருக்குற டைமென்ஷன்ஸ்க்கே வரைஞ்சிருக்கிறீங்க. சரிங்களா? கொடுத்துருக்குற டைமென்ஷன்ஸ்க்கே வரையலாம், தப்பு கிடையாது. ஆனால் டயக்ராம் ரொம்ப பெருசாக வரும். பெருசாக வர 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 நமக்கு மிஸ்டேக்ஸ் என்ன ஆகும், தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 185 இருக்கா, இதை வந்து பாதியாக பிரித்தோம்னா எவ்வளோ வரும், ஒரு 92.5 வரும். 92.5னா அதிகபட்சம் எவ்வளோ தான் வரும். இந்த ஹைட்டுக்குள்ளேயே நீங்கள் அசம்பிள் பண்ணி வைக்கிறப்ப
உங்களுக்கு ஒரு நல்ல நீட்டாக வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி மிஸ்டேக்ஸ் அதில் தெரியாது. இதே டயக்ராத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் எலாபரேட் பண்ணி வரைகிறப்ப அந்த அசம்பிள் பண்ண பார்ட்டில் இருக்கக்கூடிய கேப்ஸு, சின்ன சின்ன மைனூட்டான மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஸ் பர் டைமென்ஷன் இந்த டயக்ராத்துக்கு வரையும் போது தெளிவாகவே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வரைகிறப்ப அதோட மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? இப்போ இந்த டிராயிங்கை பொறுத்தளவு எப்படி மார்க்கெலாம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம்னா, நீங்கள் மெயின் வியூ அசம்பிள்டு வியூ வரைவீங்க பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டுக்கு 20 மார்க், மேலே டாப் கீழே வரைவீங்க பார்த்தீங்களா டாப் வியூ அந்த சர்க்கிள் டயக்ராம், அதுக்கு 10 மார்க். சரிங்களா? அதே மாதிரி கீழே பில் ஆஃப் மெட்டீரியல் வரைவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 5 மார்க். அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? 20 10 30 + 5. இந்த டயக்ராத்தில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டுமே கேட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இவ்வளோ செக்ஷனல் எலிவேஷன் பிளான் அப்படின்னா என்னது? ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ மட்டும்தான். சரிங்களா? ஹாஃப் செக்ஷனல் எலிவேஷன் அண்ட் அசம்பிள்டு வியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் நமக்கு சைடு வியூவும் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது தேர்டில் ஏ செக்ஷனல் எலிவேஷன் ஆர் பிளான். இப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். புக்கு வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும் புக்கில். சரிங்களா? இந்த இருக்கா, தேர்டில் ஏ கேட்டிருக்காங்களா, என்னது? செக்ஷனல் வியூ வரைஞ்சிருக்கிறோமா? இது அந்த பேஸ், இது அந்த ஸ்க்ரூ, மேலே அந்த கேப்புங்க மாட்டியிருக்கிறாங்க, இந்த இடத்துல அந்த ஸ்க்ரூ ராடு இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க, மேலே கேப்பு மாட்டுறதுக்கு நட்டு. முடிஞ்சுதுங்களா? புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிருந்தால் உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 20 மார்க்ஸ். இதுலேயும் நிறைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பக்காவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த திக்னஸ் எவ்வளவு, இந்த கேப்போட திக்னஸ் எவ்வளவு, இந்த ஸ்கொயர் ராட் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லா டைமென்ஷன்ஸையுமே நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பேன்? நான் 20 மார்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அப்போது கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தது? செக்ஷனல் எலிவேஷன், ரெண்டாவது பிளான். சரிங்களா? இப்போ நம்ம செக்ஷனல் எலிவேஷன் தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி நீங்கள் வரைஞ்சி எல்லா டைமென்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருப்பேன்? 20 மார்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, இதோட டாப் வியூ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம மேலே இருந்து பார்க்குறப்ப எல்லாமே சர்க்கிளாக தான் தெரியும். ஸோ இந்த சர்க்கிள் எப்படி வருது பாருங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாகவே கிடச்சிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, இந்த உள்ளே இருக்கிற திங்ஸுக்கெல்லாம் டயாமீட்டர் கரெக்டாக வரைஞ்சிருக்கிறீங்க, இந்த அவுட்டர் இந்த பேஸில் இருக்கக்கூடிய இந்த பெரிய டயாமீட்டரை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் மிஸ் பண்ணிட்டாலே இந்த டயக்ராம் என்ன ஆயிரும்? தப்பாயிரும். ஸோ உங்களுக்கு இதுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 13th பி நம்ம பிளேன் கேட்டிருந்தோம். அதாவது பிளேன் சொன்னால் என்னது? சைடு வியூ. அப்போது ஒன்றும் கிடையாது, இப்படி அசம்பிள்டு வியூ வரைகிறீங்க இல்லைங்களா, இதே படத்தை நம்ம இப்படி சைடில் இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? அதே தான். நீங்கள் ஸ்க்ரூ ஜாக்கை பொறுத்தளவு இந்த அசம்பிள்டு வியூ வரைஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த பிளேன் டயக்ராம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா அதுவும் இதே மாதிரி தான் வரைவீங்க. என்ன, இந்த ஸ்க்ரூ ராடை கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் வரைவீங்க. நல்லா இருக்கும் பாருங்க, தெரியுதா? இது எல்லாமே சேம், இந்த படமும் சேம். ப்ளஸ் இந்த சென்டரில் ஒரு ஹோல் மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? இப்போது இந்த ஸ்க்ரூ ராடு இருக்கிற பென்சில் இப்படி நான் டிப் பண்ணியிருக்கேன், இதுதான் இந்த ஸ்க்ரூ ராடுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராத்தை நான் இங்கிட்டிருந்து பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்படி பார்க்குறப்ப என்னாங்க, நான் இந்த டயக்ராத்தை இப்படி நிமித்திக்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் இப்படி சைடில் இருந்து இந்த டயக்ராத்தை பார்க்குறப்ப எனக்கு அந்த பென்சிலோட என்ன தெரியும்? இந்த பாட்டம் மட்டும்தானே தெரியும். ஸோ அதுதான் அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம்? ஒரு ஸ்கொயர் ஹோலாக மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா என்ன சொல்ல வரோம்னு? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தது 4 கேட்டிருப்போம். என்னென்னு? செக்ஷனல் எலிவேஷன், பிளேன், அதுக்கப்புறம் செக்ஷனல் எலிவேஷன், பிளேன், அதுக்கப்புறம் ஆஃப் செக்ஷனல் எலிவேஷன், அசம்பிள்டு வியூ. இந்த மாதிரி 4 கேட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இந்த 4எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏதாவது 2 தான் கேட்பாங்க. இது நம்ம வந்து உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் கேட்டிருக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து செக்ஷனல் எலிவேஷன், இந்த 2 வியூ நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கனாலே இப்போ அந்த எக்ஸாமை பொறுத்தளவு உங்களுக்கு எத்தனை மார்க்கு? 35 மார்க்ஸ். சரிங்களா? பிளேன் தனியாக பிளேன் அசம்பிள்டு வியூ கேட்குறப்ப நீங்கள் இந்த பிளேன் டயக்ராமும் கம்பல்சரி சைடில் வரைஞ்சே ஆகும். இங்கேருந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி சைடில் வரையும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸில் இந்த 4 டயக்ராம் தான் கேட்டிருக்கிறாங்க.
சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு நான் வந்து 20 மார்க் கொடுத்துருப்பேன், இதுக்கு வந்து 5 மார்க்கு, இதுக்கு 5 மார்க். ஸோ டோட்டல் 30. பில் ஆஃப் மெட்டீரியல் 5 மார்க்ஸ். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அவுட்டர் சர்க்கிள் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த 5 மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ நீங்கள் டயக்ராம் வந்து ஃபுல் கிளியராக நல்லா எல்லா டைமென்ஷனும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன்? 20 ப்ளஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா 25. ஏற்கனவே 3 கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ ஆச்சு? 15னா 40 மார்க் சாலிடாக நீங்கள் எடுத்துருக்கலாம் அந்த கொஸ்டினில். ட்ராயிங் கரெக்டாக வரைஞ்சிருந்தால். ட்ராயிங் இன்கேஸ் தப்பு, அதாவது எதுவுமே பண்ணலை ட்ராயிங்கில் அப்படின்னா உங்களுக்கு ட்ராயிங்கில் 0 மார்க்னா என்ன ஆகி போச்சு? தியரியில் என்ன தான் நீங்கள் 15 மார்க் எடுத்தாலுமே எவ்வளோதான் ஒரு டோட்டல் 15. ஸோ ஃபெயில். புரியுதுங்களா? சரிப்பா. இப்போது இதுவரைய என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, மார்க்ஸ் எல்லாம் எப்படி நான் அலாட் பண்ணியிருக்கிறேங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நேற்று அனுப்பிச்ச கொஸ்டினுக்கு இந்த ஸ்க்ரூ ஜாக் ட்ராயிங்கை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் முன்னாடி எப்படி வரைகிறதுன்னு சொல்லியிருக்கிறோம், அதை எடுத்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து 5 டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10ல் 5 டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நாளையிலேருந்து அடுத்த டயக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம இந்த 5 டயக்ராம் தெளிவாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த ட்ராயிங்கே போக முடியும். சரிங்களா? புரியுதாப்பா? ஸோ இந்த 5 டயக்ராத்தை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக வரைகிற மாதிரி பாருங்கள். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ராயிங் வரைஞ்சாதான் மிஷின் ட்ராயிங்கில் பாஸ் பண்ண முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ராயிங் இந்த மாதிரி வரைய தெரியாமல் தியரி மட்டும் எழுதுனா நம்மளால் எக்காலத்துலேயும் இதில் பாஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போ முடிச்சிருக்கிற 5 ட்ராயிங் வீடியோ வந்து லிங்க்கில் இருந்து எடுத்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வரைஞ்சி பாருங்கள். ரைட்டா? இனி வர்ற எக்ஸாம்ஸில் இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் அடுத்த எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி நல்ல ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? ஓகேப்பா. தேங்க்யூ.